அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இனி நாம் தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது உருகி வர்றதுக்காக கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு உருகி வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காயை ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி, பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். அடுத்தது இது கூடவே நான் முந்திரியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினது வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கிறேன். தக்காளியை ஆட் பண்ணினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறதுனால தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே நான் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தான், அதனால ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி வாங்க நாம் இதை தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பட்டர்லேயே வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். ரொம்ப நேரம் விட்டோன்னா பன்னீர் உருக ஆரம்பிச்சிடும். அதனால ஓரளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கிறிஸ்பி ஆனதும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா உருகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து நாம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டரில் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆட் பண்ணுறதுனால பன்னீர் உடஞ்சி போகாமல் இருக்கும். பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். அடுத்தது கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி இலை வேண்டாம்னா ஆட் பண்ண வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.